ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 58,578. ஸோ இந்த லெவலை அவங்களால ஃபர்தராக பிரேக் பண்ணிட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்காங்க. ஆனால் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 57,570. ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எதனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் வந்து இவங்களுக்கு இருக்கிறதால ஸோ அதுக்கேற்ற மாரி அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலில் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஃபர்தராக மேலே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா இந்த 58,570, ஸோ இந்த லெவலுக்கு போகாமலே கீழே வந்து பிரேக் ஆகிறதுக்கு வராங்க. ஸோ இந்த லெவலை சப்போஸ் அவங்க பிரேக் ஆனால் எது வரைக்கும் வருவாங்கன்றது நம்ம ஃபிப்னாசி டூல்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபிப்னாசி டூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கோல்டன் ரேஷியோ இருக்குது. அதாவது ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் லெவலாக சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, ஸோ 56,900. ஸோ இந்த லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் 56,440. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 55,948. ஸோ இந்த 3 சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இந்த 3 சப்போர்ட் லெவலில் வந்து ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸோ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல், அதாவது 57,570, ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலே போனாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டை எது வரைக்கும் இருக்குன்னா 59,705. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே இந்த 2 டேஸ் வந்து ஸோ ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஃபர்தராக இந்த லெவலை பிரேக் ஆகிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.